ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். பார்த்தீங்களா, நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நானே சொல்லிட்டேன். ஏன் தெரியுமா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் அப்படின்னு நீங்கள் எனக்கு எப்படி கன்வே பண்ணுவீங்க? அதனால தான் நானே சொல்லிட்டேன். ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பார்க்க போகிறோம். என்ன ஸ்டோரி தெரியுமா? த ஸ்டோரி ஆஃப் சிண்ட்ரெல்லா. சிண்ட்ரெல்லா ஸ்டோரி. வாவ், எனக்கு சிண்ட்ரெல்லா ஸ்டோரினா சின்ன வயசில் ரொம்ப பிடிக்கும். பிள்ளைங்களா, நீங்களும் சிண்ட்ரெல்லா ஸ்டோரி இதுக்கு முன்னே பார்த்துருக்கீங்களா? ஓகே, நீங்கள் பார்க்கலைன்னா வாங்க நம்ம சிண்ட்ரெல்லா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு அழகான ஊரில் ஒரு பணக்காரர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தாராம். அவருக்கு நல்ல மனைவி, அழகான ஒரு பெண் குழந்தையும் இருந்தாங்க. ஒரு நாள் என்னாச்சு, அவங்க அந்த பணக்காரர் இருந்தார்ல, அவரோட ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லாமல் அவங்க ஒரு நாள் மரிச்சு போயிட்டாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க பொண்ணு மட்டும்தான் அவங்க கூட இருந்தது. அப்போது அவர் சில நாள் வேலை செய்கிறதுக்காக வெளியூருக்கு போயிட்டு வருவார். அப்போது அந்த பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்போது ஒரு நாள் அவர் என்ன பண்ணார், யோசித்து பார்த்தாரு. என்னோட மகளை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு, அவளை கேர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? வேற ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அவர் யாரை மேரேஜ் பண்ணார்னா, அவங்களும் ஒரு விடோவாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் 2 மகள் இருந்தாங்க. அந்த பெண்ணை தான் அவர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. மேரேஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார்ல ஒரு ஆன்ட்டியை, அவங்களுக்கும் 2 டாட்டர் இருந்தாங்கல்ல. அந்த ஆன்ட்டியில் அவங்க சிண்ட்ரெல்லாவுக்கு அவங்க சித்தி. சரிங்களா? அப்போது அந்த சித்தி என்ன பண்ணுவாங்க, சிண்ட்ரெல்லாவை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. அவங்க மகள்களை மட்டும் ரொம்ப பாசமாக பார்த்துக்குருவாங்களாம். ஆனால் அந்த சிண்ட்ரெல்லாவை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க, ரொம்ப வேலை சொல்லுவாங்க, திட்டுவாங்க. அப்புறம் புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தர மாட்டாங்க. பாவம் அந்த சிண்ட்ரெல்லா. சித்தியோட 2 டாட்டர்ஸும் சிண்ட்ரெல்லாவை கொஞ்சம் கூட நேசிக்கவே மாட்டாங்களாம். அவங்க சிண்ட்ரெல்லாவை ஒரு ஸ்லேவ் கேர்ள் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஸ்லேவ் கேர்ள்னால் ஒரு அடிமை பெண் மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணுவாங்க. பாவம் சிண்ட்ரெல்லா. அவங்க அம்மா இருக்கும் போது சிண்ட்ரெல்லா எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்கல்ல, அதை நினச்சி சிண்ட்ரெல்லா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. எங்கள் அம்மா இருக்கும் போது நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன், இப்போ நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. இல்லைங்களா? இப்படியே எத்தனையோ நாட்கள் கடந்து போயிடுச்சு. சிண்ட்ரெல்லா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா அந்த வீட்டில். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? இல்லைங்களா, இந்த ராஜா மந்திரிங்க கிட்ட எல்லாம் சொன்னாராம், நீங்கள் இந்த ஊருக்குள்ளே போயிட்டு எல்லாருக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுங்க. என்னன்னா, ராஜா அவரோட ராஜகுமாரனுக்கு திருமணம் பண்ண போகிறாரு. இந்த ஊரில் இருக்க எல்லா இளம் பெண்களும், யங் கேர்ள்ஸ் எல்லாமே மேரேஜ் ஆகாமல் இருப்பாங்கள்ல, எல்லா யங் கேர்ள்ஸ் மேரேஜ்க்கு ரெடியாக இருக்க எல்லா யங் கேர்ள்ஸையும் ராஜா அரண்மனைக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாரு. எல்லா அரண்மனைக்கு இந்த விருந்தில் பங்கெடுக்கணும். அப்போது அங்கே ஒரு ராஜகுமாரன் எல்லாரோடையும் டான்ஸ் ஆடுவார். எந்த பெண்ணை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த பெண்ணை ராஜகுமாரன் திருமணம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க சொல்வார். மந்திரிங்களும் போயிட்டு ஊருக்குள்ளே போய் எல்லா ஜனங்கக்கிட்டேயும் சொல்லுவாங்க. என்னன்னா, ராஜகுமாரன் எல்லா இளம் பெண்களையும் அவரோட அரண்மனைக்கு கூப்பிட்டுருக்காரு விருந்துக்கு அப்படின்னு இதை கேட்டதும் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. எல்லா பெண்களும், அந்த ஊரில் இருக்க எல்லா கேர்ள்ஸ்க்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ராஜா அரண்மனைக்கு விருந்துக்கு அழைச்சிருக்காங்க. ஏ ஜாலி! நான் தான் அந்த ராஜகுமாரன் என்னைய தான் செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா? ஒரு பெண் சொன்னாலாம், ராஜகுமாரன் என்ன தான் செலக்ட் பண்ண போகிறாரு, ஏன்னா நான் தான் ரொம்ப அழகாக இருக்கேன். அப்புறம் இன்னொரு பெண் சொன்னாலாம், ராஜகுமாரன் என்னைய தான் செலக்ட் பண்ணுவார், ஏன்னா நான் தான் அழகாக நடனம் ஆடுவேன். அப்புறம் இன்னொருத்தவங்க சொல்லிக்கிட்டாங்களாம், ராஜகுமாரர் என்னைய தான் செலக்ட் பண்ண போகிறாரு, ஏன்னா என்னோட ஃப்ராக் தான் ரொம்ப அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. பிள்ளைங்களா, சிண்ட்ரெல்லா வீட்டில் அந்த சித்தி இருந்தாங்கள்ல, சித்திக்கு 2 பெண் குழந்தை பிள்ளைங்க இருந்தாங்கள்ல,
அப்போது அந்த அந்த கேர்ள்ஸும் அவங்கள ரொம்ப ரெடி பண்ணிக்கிட்டாங்க, ரொம்ப ஆயத்தமாக ஆக்கிக்கிட்டாங்க. நல்லா மேக்கப்லாம் பண்ணி, நல்லா ஃபேஷியல்லாம் பண்ணி, புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி, நல்ல ஷூலாம் வாங்கி ரெடி ஆயிட்டாங்களாம். எதுக்காகனா ராஜா அரண்மனைக்கு போய் அந்த விருந்துக்கு பங்கெடுத்து ராஜகுமாரனோட ஆடுறதுக்காக ரெடி ஆயிட்டாங்க. அப்போது இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சிண்ட்ரெல்லாவுக்கும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சாம். ஐயோ, எனக்கும் இந்த சான்ஸ் கிடைக்குமா, நானும் அந்த ராஜாவோட அரண்மனைக்கு போய் அந்த விருந்தில் பங்கு எடுக்கலாமா அப்படின்னு மனசில் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அப்போது அந்த சிண்ட்ரெல்லா என்ன பண்ணா தெரியுமா, அவங்க சித்திக்கிட்ட போய் சொன்னாலாம், சித்தி, நானும் இந்த ராஜகுமாரனோட விருந்துக்கு போக ஆசைப்படுறேன் சித்தி அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கு அவங்க சித்தி என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, ஹேய், நீலாம் ஒரு வேலைக்காரி, உனக்கு அந்த தகுதியே இல்லை. என்னோட 2 பெண்களுக்கு தான் அந்த தகுதி இருக்கு. என்னோட 2 டாட்டர்ஸ் தான் ரொம்ப அழகாகவும் அறிவுள்ளவங்களாகவும் இருக்காங்க. உனக்கு கொஞ்சம் கூட அந்த தகுதி இல்லை. நீ வீடை துடைக்கிறதுக்கும் பாத்திரம் கழுவுறதுக்கும் வீடை பெருக்கிறதுக்கும் தான் நீ லாயக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டதும் சிண்ட்ரெல்லா ரொம்ப சோகத்தோடு போயிட்டாங்க. பாவம் இல்லை பசங்களா, சிண்ட்ரெல்லா எவ்வளோ பாவம் இல்லை, அவங்களுக்கும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அந்த ராஜகுமாரன் கூட ஆடணும், அந்த விருந்துக்கு ராஜாவின் அரண்மனைக்கு விருந்துக்கு போகணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவங்களால முடியல, அவங்க சித்தி அதுக்கு அலோவ் பண்ணவே இல்லைல்ல. பாவம் சிண்ட்ரெல்லா ரொம்ப சோகத்தோடு உட்காந்துருந்தாங்க. ஆனால் அவங்க 2 பெண்களும் சித்தியோட டாட்டர்ஸும் ரெடி ஆகி போயிட்டாங்க. பாவம் சிண்ட்ரெல்லா. திடீர்னு என்னாச்சு தெரியுமா, அங்கே ஒரு ஏஞ்சல் வந்தாங்க. அந்த தேவதை சிண்ட்ரெல்லாவை பார்த்து கேட்டாங்க, சிண்ட்ரெல்லா, நீ ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு கேட்கும் போது சிண்ட்ரெல்லா விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்போது அவங்க சொன்னாங்களாம், உன்னை நான் அழகாக பண்ணிட்டு அவங்க சிண்ட்ரெல்லாவுக்கு அழகான ஃப்ராக் கொடுத்தாங்களாம். அவ்வளோ அழகான ஃப்ராக்கு. அவங்களுக்கு ஹேர் ஸ்டைலாக சூப்பராக ஆயிடுச்சாம். அவங்களோட காலணி, அவங்களோட அந்த பூட் ஷூ பார்த்திங்கன்னா கிளாஸ் ஷூ மாதிரி ஆயிடுச்சாம். அவ்வளோ அழகான காலணி. சிண்ட்ரெல்லா ரொம்ப பியூட்டிஃபுல் ஆயிட்டாங்க. சிண்ட்ரெல்லாவை பார்க்க ஒரு பியூட்டிஃபுல் பிரின்சஸ் மாதிரி ஆயிட்டாங்க. அப்போ அந்த தேவதை சொன்னாங்களாம் சிண்ட்ரெல்லாவை பார்த்து, சிண்ட்ரெல்லா, நீ 12 மணிக்குள்ளே இந்த இடத்துக்கு திரும்பி வந்துடணும், இல்லாட்டினா இந்த மேஜிக் எல்லாம் போயிடும். 12 மணி வரைக்கும் மட்டும்தான் இந்த மேஜிக் செயல்படும் அப்படின்னு சொன்னாங்க. சிண்ட்ரெல்லா சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சிண்ட்ரெல்லா போகிறதுக்காக ஒரு அழகான சேரியட் பண்ணாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒரு பம்கின் இருந்துச்சு. அந்த பம்கினை சேரியட்டாக மாற்றிட்டாங்க. அப்புறம் அங்கே உள்ள ரேட்ஸ் எல்லாம், அந்த எலிகள் எல்லாத்தையும் ஹார்ஸாக மாற்றிட்டாங்க. அப்புறம் அங்கே இருந்த ஒரு பேர்டை அவங்க ஹார்ஸ் ரைடராக மாற்றிட்டாங்க. அந்த சேரியட்டை ஓட்டிகிட்டு போகிற ஒரு நபராக மாற்றியாச்சு. சிண்ட்ரெல்லா இந்த சேரியட்டில் உட்காந்து அந்த ராஜாவின் அரண்மனைக்கு போயிட்டாங்க. இல்லைங்களா, உங்களுக்கு தெரியுமா, சிண்ட்ரெல்லா ராஜாவின் அரண்மனைக்குள்ளே போனதோடனே எல்லாருமே சிண்ட்ரெல்லாவை தான் பார்த்தாங்களாம். வாவ், ஸோ பியூட்டிஃபுல், எவ்வளோ அழகான ஒரு பெண் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிண்ட்ரெல்லாவை தான் திரும்பி பார்த்தாங்களாம். அதே மாதிரி அந்த ராஜகுமாரனோட கண்களும் சிண்ட்ரெல்லா மேலே தான் இருந்துச்சான். அங்கே நிறைய பெண்கள் வந்திருந்தாங்க அழகழகா. ஆனால் சிண்ட்ரெல்லா அந்த அரண்மனைக்குள்ளே என்ட்ரு ஆனதும் ராஜகுமாரனோட பார்வை சிண்ட்ரெல்லா மேலே தான் விழுந்ததாம். அப்போது அந்த ராஜகுமாரன் சிண்ட்ரெல்லாவை நோக்கி நடந்து வந்தார். வந்து கேட்டாரா, நீ என்னோட ஆட விரும்புகிறியா அப்படின்னு கேட்கும் போது சிண்ட்ரெல்லா சொன்னாங்களாம், நான் உங்களோட ஆடுறதுக்கு எனக்கு சம்மந்தம் அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ஒரு பேலட் டான்ஸ் ஆடினாங்க. ராஜகுமாரனுக்கு சிண்ட்ரெல்லாவை ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும் போது சிண்ட்ரெல்லா மறந்துட்டா. அந்த தேவதை என்ன சொன்னாங்க, 12 மணிக்குள்ளே வந்துடணும், இந்த மேஜிக் அது வரைக்கும் தான் செயல்படும், அதுக்கப்புறம் பழைய நிலைமைக்கு ஆயிடுவாங்க அப்படின்னு தேவதை சொன்னது. மறந்துட்டு அவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு சிண்ட்ரெல்லாக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஐயோ, 12 மணி ஆக போதே, நான் வீட்டுக்கு போகணுமே, நான் பழைய நிலைமைக்கு வந்துடுவேன்னு சொல்லி சிண்ட்ரெல்லா வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. வேகமாக அவங்க வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க.
அவங்க ஓடுறத பார்த்து ராஜகுமாரனும் பின்னாடியே போனாராம். ஹே நில்லு நில்லு, நீ எதுக்கு இவ்வளோ வேகமாக ஓடுற, உன் பேர் என்ன, நீ எங்கேருந்து வந்திருக்க, உன்னோட அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே போனாராம். சிண்ட்ரெல்லா டைம் ஆயிடுச்சே, அவங்க திரும்பி பழைய மாதிரி சர்வெண்ட் மாதிரி ஃபார்மேஷனுக்கு வந்துடுவாங்களேன்ற பயத்தில் அவங்க வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஓடிட்டுருக்க நேரத்தில் அவங்க காலில் அணிஞ்சிருக்க ஒரு காலணியை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த ஒரு அழகான காலில் இருக்க ஷூவை மிஸ் பண்ணிட்டாங்க, கிளாஸ் ஷூவை. இது ராஜா கூட வந்திருந்த அந்த மந்திரியும் இந்த ஷூ எடுத்து வச்சுக்கிட்டாங்க. சிண்ட்ரெல்லா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டா. போய் கரெக்டாக 12 மணிக்கு சிண்ட்ரெல்லா வீட்டுக்கு போய் சேர்ந்தோன்னே அவளோட ட்ரெஸ்ஸு, ஷூஸு, அவளோட ஹேர் ஸ்டைல் எல்லாமே மாறி எல்லாம் பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சிண்ட்ரெல்லாவுடைய சித்தியோட டாட்டர்ஸு சித்தியும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் சிண்ட்ரெல்லா பழைய மாதிரி வீட்டில் உட்காந்துருக்காங்க. இல்லைங்களா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, சிண்ட்ரெல்லாங்க அரண்மனையிலேருந்து வெளியில் ஓடி வரும்போது ஒரு காலணியை மிஸ் பண்ணிட்டு வந்தாங்கல்ல, ஒரு கிளாஸ் ஷூவை. ராஜா சொன்னாராம், இந்த கிளாஸ் ஷூ ஊரில் இருக்க எல்லா பெண்களுக்கும் போட்டு பாருங்க, எந்த பெண்ணோட காலுக்கு சைஸ்க்கு இது கரெக்டாக இருக்கோ அந்த பெண்ணை அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னாராம். அதே மாதிரி இந்த மந்திரிகள் எல்லாரும் ஒரு வீடாக போய் எல்லா பெண்களோட கால்களில் போட்டு பார்த்தாங்க. ஒவ்வொருத்தராக போட பத்தவே இல்லை. அந்த காலனி சிண்ட்ரெல்லா காலுக்கு சரியாக இருந்துச்சு. இந்த தகவல் ராஜகுமாரருக்கு போயிடுச்சு. அப்போது ராஜகுமாரர் வந்து சிண்ட்ரெல்லாவை திருமணம் பண்ணி அவரோட மாளிகைக்கு அழைச்சிட்டு போயிட்டாரு. வாவ், சிண்ட்ரெல்லா பார்த்தீங்களா எவ்வளோ தாழ்மையாக இருந்தா, அவள் எவ்வளோ உயர்ந்த ஸ்தானத்துக்கு போயிட்டால பிள்ளைங்களா. குட்டீஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, சிண்ட்ரெல்லா ஸ்டோரி? ஓகே, இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? சிண்ட்ரெல்லா எவ்வளோ நல்ல இருதயம் கொண்ட ஒரு பெண் இல்லை, உண்மையாகவே ஒரு பணக்காரனாக தான் இருந்திருக்கிறாரு. ஆனால் அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்களா, வேற திருமணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க சித்தி எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க, அவங்களோட சிஸ்டர்ஸ் கூட ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. ஆனால் சிண்ட்ரெல்லா எவ்வளோ அமைதியாக தாழ்மையாக இருந்திருக்கிறா, கஷ்டத்தை எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறா. ஆனால் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த கடவுள் சிண்ட்ரெல்லாவை அப்படியே விடலை பார்த்தீங்களா பிள்ளைங்களா. ஒரு நாள் வரும்போது சிண்ட்ரெல்லாவை எவ்வளவா உயர்த்தினார் அவங்க கண்களுக்கு முன்னாடி இல்லை. ஓகே குழந்தைங்களா, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஓகே, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. பாய் குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோரியில் சந்திக்கலாம். டேக் கேர்.